ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். 23 டிசம்பர் 2023 சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி விரதம். அன்னைக்கு தினம் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க. கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான பணவரவு ஏற்படுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த வருஷம் 23ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி நம்ம கொண்டாடுறோம். வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கே ஏகாதசி திதி ஆரம்பிச்சிடுது. சனிக்கிழமை காலையில் 6:27 வரைக்கும் தான் ஏகாதசி திதி இருக்கு. அப்போ என்னைக்கு கண் விழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சனிக்கிழமை இரவு தான் நம்ம ஏகாதசி விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும். அன்னைக்கு தான் நம்ம கண் விழிக்கணும். அன்னைக்கு தினம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு, பெருமாள் சிலைக்கு துளசி மாலை வாங்கி சாத்துங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது கூட இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சவங்க எல்லா பொருளையும் கூட வாங்கி வைக்கலாம். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா, சுக்கிர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த வெள்ளை மொச்சை. இதை ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது உங்கள் வீட்டோட பூஜையில் வாங்கி வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துங்க. சுக்கிர பகவானோட ஆதிக்கம் எந்த ஒரு வீட்டில் அதிகமாக இருக்கோ அங்கே எந்த ஒரு பொருளுக்கும் செல்வத்துக்கும் பஞ்சமே இருக்காது. அடுத்தது ஒரு முக்கியமான பொருள் வெள்ளை சர்க்கரை. குறைஞ்சது ஒரு 10 ரூபாய்க்காவது வாங்கி வைங்க. மூணாவது ஒரு முக்கியமான பொருள் தாமரை. மகாவிஷ்ணு, அதாவது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மலர்களில் தாமரையும் ஒன்று. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய தாமரை மலரை பெருமாளுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம வாங்கி வீட்டில் வைக்கிறது மூலயமா வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும். அடுத்தது பல பேருக்கு தெரிஞ்சது கல்லுப்பு. கல்லுப்போட மகிமையை பற்றி நம்மளே பல பதிவுகள் பார்த்துருக்கோம். மகாலட்சுமியோட முழு அம்சமாக கருதப்படக்கூடிய கல்லுப்பை குறைஞ்சது 10 ரூபாய்க்கு வாங்கி வைங்க. அடுத்து சொல்லக்கூடிய பொருட்கள் இரண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாதுளம்பழம் அப்புறம் தேன். இது ரெண்டையும் வாங்கி அப்படியே வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி வைக்கக்கூடாது. மாதுளம்பழத்தையும் தேனையும் வாங்கி மாதுளம்பழத்தை முத்துக்களாக உரிச்சி அதில் தேனை ஊற்றி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வச்சு நைவேத்தியமாக படைங்க. அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிடலாம். தாமரை பூவை மட்டும் அது காஞ்சி போனதுக்கப்புறம் கால்பட இடங்களை விட்டுருங்க. மீதி சொல்லியிருக்கக்கூடிய எல்லா சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இதை சனிக்கிழமை இரவு 9 மணிக்குள்ளே வாங்கிடுங்க. ராகு காலம், யமகண்டம் இந்த 2 நேரத்தை தவிர மீதி எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பொருட்களை வாங்கலாம். அதிகமாக தான் வாங்கணும், 1 கிலோ 2 கிலோ வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. உங்கள் கையில் 10 ரூபாய் இருந்தாலும் அந்த 10 ரூபாய்க்கு இந்த பொருளை வாங்கி வச்சுடுங்க. என்னால் எல்லா பொருளையும் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா பொருளையும் கலந்து வாங்கி வச்சு கூட உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணுங்கள். அதே சமயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கண்டிப்பாக துளசி மாலை சாத்துங்க. ஒரு சின்னதாக ஒரு கிண்ணத்தை தண்ணி பிடிச்சி வச்சு அதில் துளசி, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இது மூணுத்தையும் ஒன்றா கலந்து அந்த தண்ணியை நீங்கள் தீர்த்த பிரசாதமாக கடவுளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களும் சாப்பிடலாம். இப்போ சொல்லிக்கக்கூடிய பொருட்களை வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான பண வரவு ஏற்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.